பெற்று வரும் 11வது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநாட்டில் அலுவலர்கள் மோதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு கட்டி புரண்டு சண்டையிட்டதால் அங்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். நிர்வாகிகள் தேர்வு தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியிருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், என்ன நடந்ததுங்க? வணக்கம் சாம். ராமநாதபுரத்தை அடுத்த பட்டினங்காத்தான் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 11வது மாநில மாநாடானது கடந்த 2 தினங்களாகவே நடைபெற்று வருகிறது. துவக்க நிகழ்வாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அந்த விழாவை துவக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான அந்த நிர்வாகிகள் தேர்வானது நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் தேர்வின் போது இரு தரப்பாக பிரிந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகளுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் குரல்கள் வலுத்தது. அது மட்டுமில்லாமல் இந்த நிர்வாகிகள் தேர்வை ஜனநாயக முறைப்படி வாக்களித்து தேர்வு செய்யப்பட வேண்டும் என ஒரு தரப்பும், மற்றொரு தரப்பினர் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறியதை அடுத்து அந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. வாக்குவாதத்தை அடுத்து மேடையிலேயே இரு தரப்பும் மாறி மாறி தாக்கி கொண்டு கட்டி புரண்ட சம்பவமானது அரங்கேறியது. அதனை அடுத்து அங்கிருந்த சக நிர்வாகிகள் அவர்களை விலக்கிவிட்டு சமாதானப்படுத்தினர். அதனை அடுத்து தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் தரப்பினர் மகிழ்ச்சியோடு வெளியே ஆட்டம் பாட்டம் போட்டதோடு எதிர்த்தரப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வெளியே கோஷம் போட்ட நிகழ்வானது அரங்கேறியது. ராமநாதபுரத்தை அடுத்த பட்டினம் காத்தான் பகுதியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரும் 11வது மாநில மாநாட்டில் நிர்வாகிகள் தேர்வு சம்பந்தமாக இரு தரப்பினருக்கு மோதல் ஏற்பட்டு கைகலப்பான மாறிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஷாம்.